போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சிக்கலூர் கிராமத்தில் தனியார் கோழிப்பண்ணை செயல்பட்டு வருகிறது. கோழிப்பண்ணையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த வட மாநிலத்தவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்து வருகின்றனர். ஒடிசா மாநிலம் பெல்லாங்கீர் மாவட்டம் செல்வா கிராமத்தைச் சேர்ந்த உத்தம் காட்டா, பவித்ரா சந்தன் ஆகிய இருவரும் இந்த கோழிப்பண்ணையில் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு உணவுப் பொருட்கள் வாங்கிக் கொண்டு இவர்கள் இருவரும் கோழிப்பண்ணைக்கு அருகே இருக்கும் விவசாய நில தோட்டத்தின் வழியாக சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக விவசாய நிலத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட மின்சாரம் தாக்கியதில் உத்தம் காட்டா என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் சென்ற பவித்ரா சந்தன் என்ற இளைஞர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மகன் இறந்த தகவலறிந்த அவருடைய தந்தை அபிராமி கட்டா மகனை பார்க்க சென்றபோது அவரும் மின்வேலையில் சிக்கி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். தந்தை மகன் இருவரும் உயிரிழந்த சம்பவம் வடமாநிலத்தவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை மகன் இருவரின் பிரேத உடல் அரூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து வருவாய்த்துறையினர் கொடுத்த தகவலின் பேரில் கோட்டப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.